இன்றைக்கி ஈஸி சமையல் ஃபார் யூவில் வாழைப்பூ கறி பண்ண போகிறோம். அது எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து வாழைப்பூவை இந்த மாதிரி நல்லா நறுக்கிட்டு ஓவர் நைட் வந்து நல்ல தண்ணி கொஞ்சம் நல்ல திக்கான தயிர் ஊற்றி இந்த மாதிரி நான் ஊற வச்சுருக்கேன். ஓவர் நைட் இது ஊறின்ருக்கு. அப்போ தான் இதில் இருக்கிற அந்த கசப்பு தன்மை கொஞ்சம் குறையும். அப்புறம் இன்றைக்கி வந்து தாளிக்கிறதுக்கு வந்து நான் ஆஸ் யூஷுவல் கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயப்பொடி, மஞ்சப்பொடி, கருவேப்பிலை எடுத்துகிட்டு இருக்கேன். அப்புறம் 1 கப்பு பயத்தம்பருப்பு வேக வச்சு எடுத்துகிட்டு இருக்கேன். நம்மளோட வாழைப்பூ கறிக்கு நான் ஃபஸ்ட்டு பேனில் வந்து ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் எடுத்துகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நான் காமிச்ச அந்த தாளிப்புக்கு வேண்டியது எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிக்கிறேன். வாழைப்பூவில் வந்து பெரிய வேலையை வந்து இந்த மாதிரி நடுவில் ஒரு ஸ்டெம் இருக்கும். இதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஆஞ்சு நறுக்கி அப்புறம் இந்த மாதிரி ஊற வச்சு இந்த ப்ரீவியஸாக நம்ம பண்ணிக்க போகிற ஒர்க்கு தான் இதில் ஜாஸ்தி. அதர்வைஸ் அதுக்கப்புறம் கறி பண்ணுறது ரொம்ப ஈஸி. அழிச்சாச்சு. நான் வந்து அடுத்தது வாழைப்பூவை ஆட் பண்ணுறேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். வாழைப்பூ வந்து நம்ம ஊற வச்ச அந்த மோர் தண்ணியிலேயே அதை வேக விடுறது ஒன்றும் தப்பாக இருக்காது, கரெக்டாக இருக்கும். நான் வந்து 3 மிளகாய் வத்தல் ஆட் பண்ணிட்டுருக்கேன். இதோட அந்த மோர் தண்ணியிலேயே இது வந்து நல்லா குக் ஆகிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்ன பார்த்துக்கணுன்னா, நம்ம வந்து ஓவர் நைட் அந்த மோரில் ஊற வைக்கும்போது நிறைய தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன்னாக்கா நீங்கள் அவ்வளோ தண்ணியும் வந்து இதில் விடக்கூடாது. நான் கொஞ்சமாக வந்து நான் திக்கு தயிர் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததுனால நான் அப்படியே ஆட் பண்ணிட்டேன். நிறைய தண்ணி இதுக்கு தேவைப்படாது, அப்புறம் குழன்னு ஆகிடும். விட்ட தயிர் எல்லாம் வந்து சேர்ந்துட்டு இது வந்து குக் ஆகிடுது. இந்த ஸ்டேஜில் நான் இந்த பயத்தம்பருப்பை ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம போட்ட வேக வச்ச பயத்தம்பருப்பு எல்லாம் வந்து நம்ம சேர்ந்துட்டு இந்த மாதிரி கருப்பூசலி மாதிரி ஆண்டு வரும்போது நம்ம இறக்கி சர்வ் பண்ணுறோம். நம்மளோட சூடான சுவையான வாழைப்பூ கறி ரெடி. வாழைப்பூ வாழைத்தண்டெல்லாம் நம்மளுக்கு வந்து நேச்சர் கொடுத்த ஒரு பிளெஸ்ஸிங் மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து அப்பப்போ சேர்த்துக்கிறது வந்து ரொம்ப ஹெல்த்தியான விஷயம். ட்ரை திஸ் வே, இட் வில் பி ரியலி நைஸ். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். If you like these recipes, please subscribe to Easy Samaiyal for You. Thank you.